அதை கொடுக்கணும்னே 28 மாசம் தோணல. இப்ப கொடுத்த பிறகு 3 மாசம் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படி பாராட்டக்கூடாது, பயப்பட்டிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். எதிர்கட்சி வரிசையில உட்கார்வதற்காவது சீட்டு கிடைக்குமா, அப்புறம் அதற்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பாக்குறான்னு பாக்குறோம். கிட்ட 5000 ரூபாய் கொடுக்க சொன்னீங்களே, அதை இப்போவாது கொடுங்கன்னு சொன்னோம். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க, நிதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? 14ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதியா, ஒரு மாதத்திற்குள் இவ்வளவு நிதியை வழங்கக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் பொங்கல் அன்னைக்கு போய் சொல்லிருக்கீங்களா? இவங்க முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து இது போன்று ஒரு 5000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கிறோம் என்று மக்களிடம் வாக்கு கேட்பதற்காக மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்களே ஒழிய, அப்போ இந்த தொகை நிறுத்தப்படாது என்பது முதலமைச்சருக்கு மிக தெளிவாக தெரியும். உரிமை தொகை இல்லாமலே வாழக்கூடிய வாழ்வாதாரம் இருந்தது. உரிமை தொகை கொடுத்த பிறகு 3 மாதங்கள் கூட ஏதும் அவர் பாணியில நிக்க போறதில்லை, நின்றுமோன்னு பயந்தால் வாழ முடியாத நிலை வந்து விடுங்கிற நிலைக்கு இந்த ஆட்சி அவர்களை அந்த அளவு கொண்டு போயிருக்குன்னு தானே சார் அர்த்தம். சார் 5000 ரூபா நம்பரில் ஏறி இருக்கு, ஆனால் பேங்க்கில் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 3000 ரூபா இன்னைக்கு எடுங்க, 2000 ரூபா நாளைக்கு எடுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது நம்பரில் மட்டும் போயிருக்காங்கிறது இன்னும் 2-3 நாளில் தெரியும். நம்ம மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு அதிவீர ராமபாண்டியன் நிகழ்வு நினைக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். 5000 ரூபாயை அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை. முக்கியமா இந்த மாதம் கணக்குல வைக்கிற பொழுது முதல்வர் சொல்லக்கூடிய பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்பது தடுத்து நிறுத்துவதற்கான வேலையை எதிர்த்தரப்புல பாக்குறாங்க. ஒன்றிய அரசு, பாஜக, குறிப்பா அதிமுக மாதிரியான கட்சிகள் இதை தடுத்து நிறுத்தணும்னு பாக்குறாங்க. திராவிட மாடல் முந்தி கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு 5000 கொடுத்துருக்காரு. என்ன சார் உண்மை இருக்கு? இல்ல, நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கோம். ஒரு முதலமைச்சர் மிகப்பெரிய பயத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இல்ல முன்னெச்சரிக்கையா இருக்காருன்னு பாக்கலாம் இல்லையா? முன்னெச்சரிக்கையா இல்ல, எதிர்கட்சி வரிசையில உட்கார்வதற்காவது சீட்டு கிடைக்குமா, அப்போ அதற்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு பாக்குறான்னு பாக்குறோம். இப்படி என்ன அளவு? என்ன அளவுனா, இந்த தொடர்ந்து செயல்படுத்தி வருகிற திட்டங்களை நிறுத்துவதற்கு யாராலும் உடனடியாக முடியாது. அது உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு யாரோ தொடர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னால் கூட, பிஜேபி வழக்கறிஞர் இருக்கலாம், யாரோ ஒருத்தர் தொடர்ந்து இருக்காங்க. அது ஒட்டுமொத்தமாக இலவசங்கள் குறித்த ஒரு அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வழக்காக அதை போட்டிருக்காங்க. அந்த வழக்குக்கும் இவங்க ரூபாய் அனுப்பியதற்கும் சம்பந்தமானு கேட்டால் இது கிடையாது. ஏன்னா அந்த வழக்கு தொடரப்பட்டது ஜனவரி 30ஆம் தேதி அந்த வழக்கு தொடர்ந்து அது அந்த செய்திகள்லாம் வந்துருச்சு. இவங்க முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக வைத்து இது போன்று ஒரு 5000 ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்குறோம் என்று மக்களிடம் வாக்கு கேட்பதற்காக மட்டும்தான் இதை கொடுத்துருக்காங்களே ஒழிய, இது உடனடியாக ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. மாதமே கொடுக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணம், 2013 செப்டம்பர்ல இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. 2023 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் காலங்களிலும் இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்பட்டுட்டு தான் இருந்தது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேர்தலை காட்டி ஒரு மாதம் கூட அது நிறுத்தப்படவில்லை. அப்போ இந்த தொகை நிறுத்தப்படாது என்பது முதலமைச்சருக்கு மிக தெளிவாக தெரியும். ஆனாலும் இப்படி ஒரு ஸ்டண்ட் அடிச்சிருக்கிறது என்னன்னா, ஆனாலும் பிஜேபி ஒன்றிய அரசு எதை செய்தாவது இதை முட்டுக்கட்ட போட்டுருவாங்க. இல்ல சார், அது யாருமே முன்னேற்பாடா இருக்காரு முதலமைச்சர். பிஜேபியும் இதை தடுத்து நிறுத்தாது. ஏன்னா ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும்போது எந்த ஒரு கட்சியும் மக்களுக்கு தருகிற பணத்தை நிறுத்துவதற்கு ஒரு துளியும் விரும்பாது, அதை செய்யாதுங்கிறதான் உண்மை. ஏதோ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை சார், அதெல்லாம் அப்பட்டமான பொய். இவங்களுக்கு கிடைத்த தகவல் ஒன்றே என்னன்னா, அதிமுக கூட்டணி மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிறது. நீங்க இந்த மாதிரி ஏதாவது தகுதி திருத்தங்கள் செய்யவில்லை என்றால் வாஸ் அவுட் ஆயிருவீங்க. 210 எடப்பாடியார் ஜெயிப்பார் என்கின்ற தகவல் தான் அவங்களுக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த தகவல் அப்படி வர்றதுனால வேற ஏதாவது வழிமுறையில் நாம எதையாவது மக்கள் மத்தியில நம்மளை நேசிக்கும்படி செய்து விடலாமான்னு ஒரு முயற்சியாக இந்த 3 மாத தொகையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது பலன் கொடுக்குமா? நிச்சயமா பலன் கொடுக்காது. ஏன்னா மக்களுக்கு தெரியும்ல,
யார் யார் எந்த நேரத்தில் என்னென்ன பாட்டு பாடுவாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். அதாவது ஒரு தேர்தலுக்குள்ள ஒரு நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஒரு உள்ளாட்சி தேர்தல் வச்சா கூட மக்கள் எங்கு யாரை எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறதுல மிக தெளிவாக தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வாக்களிப்பதில் மிகச்சிறந்த வாக்காளர்கள். அப்போ யார் யார் என்ன நேரத்தில் என்ன கோஷம் என்ன மாதிரியான திட்டங்களை கொடுக்குறாங்கன்னா அதில் உண்மைத்தன்மை இருக்கா, இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்சி காலத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 3 மாதம் உங்களுக்கு பணம் வரவில்லை என்றால் ஐயோ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாருல. நீங்கள் கொடுத்தது 2023, அதற்கு முன்னாடி 28 மாதம் இருக்குது. அந்த 28 மாதத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்துருந்தால் 28,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் கொடுத்துருக்கணும். அந்த 28,000 ரூபாயை வாங்காமலேயே மக்கள் வாழ்ந்திருக்காங்க. அந்த 28,000 ரூபாயை கொடுப்பதற்கு முன்னால் அப்போ உங்களுக்குள்ளே இந்த சிந்தனையெல்லாம் வந்திருக்கணும்ல. இல்ல சார், அரசு ஆட்சிக்கு வராங்க, தயாரிக்கணும் இல்லையா? நீங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த திட்டத்துக்கான தயாரிப்பு வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் பார்க்கணும்ல. அதாவது சரியா இருக்கும். ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து உரிமை தொகைன்னு எங்கேயும் பேசல. இல்லை சார், அதாவது ஆட்சிக்கு வந்த உடனே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. அப்போ அதில் நீங்கள் என்ன ப்ரிவில்லேஜாக 28 மாதம் எடுத்துக்கிட்டீங்க இல்லையா, 28 மாதம் எடுத்தீங்க இல்லையா, அந்த 28 மாதத்தில் இந்த குடும்ப அட்டை வைத்திருக்கிறவர்கள், நீங்கள் பயனாளியாக கொடுத்துருக்கிற 1 லட்சம் குடும்ப அட்டை இப்போ 31 லட்சம் பேர் இப்போ மறுபடி கூடுதலாக அந்த செக்ஷனுக்கு அப்புறம் வரும். அந்த 28 மாத தாமதத்தில் 1 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 28 மாதத்தில் அந்த மக்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள், அதை நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை? அப்போ அந்த 28 மாதத்தினுடைய வலியை ஒப்பிடும்போது நீங்கள் இப்போது 4 வருஷம் கழித்து நல்லாட்சி செஞ்சதா சொல்லிட்டு 3 மாத தொகை கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் வாடி வதங்கி இப்படி போயிடுவாங்கன்னு சொல்கிறதுல உண்மையிலேயே மக்களை பாதுகாக்கிற உண்மையான உணர்வு இருக்கான்னு கேட்டால் இல்லை. பணம் கொடுக்கப்பட வேண்டும் தொகையை கூட அடிப்படை அந்த மக்களுக்கு தேவை, மகளிருக்கு தேவை அப்படின்றத இந்த அரசு பார்க்கல. உரிமை தொகை என்பது கூடுதல் ஒரு பலம், ஒரு கூடுதல் வாய்ப்பு அப்படின்னு அரசு பார்க்குறாங்க. இது கூடுதல் வாய்ப்பு, இது அது நிற்க கூடாதுன்னு முதலமைச்சர் தெளிவா இருக்காருல்ல. அதை தான் சொல்ல வரேன். அதை கொடுக்கணும்னே 28 மாசம் தோணல, இப்போ கொடுத்த பிறகு 3 மாசம் நிக்க கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. பாராட்டணும் இல்லையா? அப்படி பாராட்டக்கூடாது, பயப்பட்டிருக்காருன்னு நம்ம பார்க்க முடியும். அந்த பாராட்டுறதா இருந்தா எப்படின்னா 28 மாசம், ஐயோ 28 மாசம் நாங்க தயாரிச்சோம், நீங்க சொன்ன மாதிரி எப்படி கொடுக்கறது என்னன்னு திட்டமிட்டோம், இந்த 28,000 ரூபா உங்க பணம் எங்ககிட்ட இருக்கு, அதையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ நல்ல ஒரு அரசாங்கமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 28,000 ரூபா பாக்கி அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன இன்னும் அதுக்கப்புறம் ஒரு 31 லட்சம் வாங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 17 லட்சம் பேருக்கு தான் அப்ரூவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 17 லட்சம் பேருக்கு 55 மாதம் கொடுக்கல சார். அந்த 55 மாதம் 55,000 ரூபா வாங்காத இவங்க பாணியில சொல்லும்போது நான் புரிதலுக்காக கேக்குறேன். இந்த எந்த கேள்வியுமே 1000 ரூபாய் வாங்குற மக்கள் இதெல்லாம் கேக்குறாங்களா? நிச்சயமா கேக்குறாங்க சார். கேக்குறாங்களா? இப்படி வரலங்க அப்படின்னு உடனே வரலங்க இப்பதாங்க வந்தது அப்படின்னு கேக்குறாங்களா? இப்பயாவது வந்ததேன்னு மக்கள் பாக்குறாங்க. இல்ல நாங்க எதற்காக ஓட்டு போட்டோம் என்று நீங்க திமுகவை இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதற்காக எதிர்த்து சொல்லும் பெண்கள்னு போட்டு பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்கள் ஒவ்வொரு ஏரியாவில இருந்தும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? பெரிய அளவுல சிறிய அளவு? பெரிய அளவுல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திமுக மீட்டிங்ல போய் என்னப்பா 1000 ரூபா கொடுத்தீங்க, அதை வச்சு ஒன்றும் கூட வாங்க முடியாதுங்கிற மாதிரி நேரடியாக அந்த மீட்டிங்ல போய் பேசின பெரிய மூதாட்டிகள்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு அரசு கொண்டு வருகிற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக மக்கள் புரிந்து கொள்வார்கள் நான் சொல்ல வரேன். அப்போ 55 மாதம் கழித்து ஒரு செக்டார் கொடுத்துருக்கீங்க, அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த பாதிப்பினுடைய வலியை உணராமல் திடீர்னு 3 மாதத்திற்கான வலியை உணர்றதா நீங்கள் சொல்கிறது அப்பட்டமாக இது அரசியலுக்காக, வாக்கு வாங்குவதற்காக, தோல்வியிலிருந்து தப்பிப்பதற்காக, அல்லது தோல்வியை ஒரு கௌரவமான தோல்வியாக மாற்றுவதற்கான முயற்சி. கௌரவமான தோல்வி ஏதாவது ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வந்துட முடியாதா? இப்போ நாங்கள் 210 ஜெயிக்கிறோம்னு சொல்கிறோம், அப்போ எதிர்கட்சியாக கண்டிப்பாக திமுக வர முடியாதுல்ல. அப்போ ஒரு கௌரவம் மீதி 17 இருக்கு சார். 17 24 இருக்கு சார். 28 இருக்கணும். 210 28 தொகுதி இருந்தா 24 அப்ப 24ல வேற யாரோ கூட ஜெயிக்கலாம்ல. அப்படி பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த கௌரவமான ஒரு தோல்விக்கான ஒரு
வாய்ப்பாக கூட இந்த பணத்தை நம்ம இப்படி கொடுத்தா போட்டுருவாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, அதாவது ஸ்டாலின், எடப்பாடியார் அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆட்சி முறை வந்து வாக்கு வித்தியாசம் மிக குறைவு. அப்படி இருக்கு. அதனால தான் இவங்க வந்து அதிமுக குறித்து பெரிய அளவில் விமர்சனம் வைக்காமல் பிஜேபியை மட்டும் காமிச்சு தான் திமுக இது ஒரு விமர்சனம் வைக்கிறது. அது சரியான கோல்ன்றாங்க சார். பலரும் கூட பாருங்க, திமுக பால ரொம்ப லாவகமாக கொண்டு போகிறாங்க. தனக்கான எதிரி யாருன்றது திமுக தெளிவாக இருக்காங்க. கரெக்டாக பிஜேபி கோலா வச்சாங்க, ஒரு பெரிய கட்சியை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா இருக்கு அப்படின்னு அது இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு டாக்டிக்ஸ் அதுதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவை விமர்சிக்கவே முடியாத போது நீங்கள் அவங்க விமர்சிப்பது பேசுவதெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட அந்த டோனில் அந்த கண்ணோட்டத்தில் போகுமானா போகாது. ஆனால் மக்களிடம் தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்னா, அதிமுகவை திமுகவால் கூட குறை சொல்ல முடியவில்லைங்கிற செய்தி தான் மிக தெளிவாக போகும். நீங்கள் பிஜேபிக்கு இங்கே எத்தனை சீட் கொடுப்போம் கூட்டணின்னு அதை 20 சீட்டு அந்த கடைசியாக நாங்கள் கொடுத்தது 20 சீட்டு. அதை வைத்திருக்கிற ஒரு கட்சியை நீங்கள் பிரம்மாண்டமாக நீங்கள் விமர்சிச்சுட்டே போனால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இது ஒரு ஆங்கிள். அடுத்து இப்போ இந்த உரிமை தொகை வாங்காத குடும்ப தலைவிகள் இன்னும் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. அவங்களுக்கும் 55,000 ரூபா மாதம் நீங்கள் இது வரைக்கும் கொடுக்காம இருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்ஷனுங்கிறது ஒரு தேர்தலுக்காக அல்ல என்று பார்க்கக்கூடிய அளவில் துளியும் இல்லைங்கிறது தான் என்னுடைய. நீங்கள் இந்த 3000 ஒட்டுமொத்தமாக கொடுத்தது முழுக்க தேர்தல் தான் என்பதை தவிர, தேர்தல் பயம்தான் என்பதை தவிர, இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் எங்கள் ஆட்சி மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று திமுகவும் முதல்வர் ஸ்டாலினும் சர்டிஃபிகேட் கொடுத்ததை போன்றது தான் இந்த 3000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக கொடுத்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கிறோம் என்கின்ற ஒரு பிம்பத்தை வைத்து ஓட்டு வாங்க முடியுமா என்கின்ற அந்த மோசமான முடியுமா. நோக்கம் எதுவாக இருந்தாலும் பலன் கிடைக்குமா கிடைக்காது? நிச்சயமாக கிடைக்காது. 5,000 வாங்கியிருக்காங்க, யோசிக்க மாட்டாங்களா? யோசிப்பாங்க, நல்லா என்ன தர்க்க ரீதியா நம்ம அடுக்குனாலும் கூட இல்ல நல்லா வாங்கிட்டுமே இல்ல நல்லா யோசிப்பாங்க. எப்படின்னா, இந்த பணம் நமக்கு வந்து ஏன் கொடுக்குறார்கள்? இப்போது ஒரு உதாரணத்திற்கு இவ்வளோ பணத்தை ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்திருக்கு. இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு ஜனவரி 14ஆம் தேதி நின்று கேட்டோம், 5,000 ரூபாயா கொடுங்கன்னு கேட்டோம்ல. யாரு சார் கேட்டா? யாரு கேட்டோம்? எதிர்கட்சிகள் கேட்டாங்க. கேட்டோம்ல. ஆமா, மக்கள் கேட்கல. மக்கள் அதை விட இன்னும் ஜாஸ்தியா கேட்டாங்க. நீங்க எங்ககிட்ட 5,000 ரூபா கொடுக்க சொன்னீங்களே, அதை இப்போவாது கொடுங்கன்னு சொன்னோம். அப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நிதி இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? 14ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு பிப்ரவரி 13ஆம் தேதியா? 1 மாதத்திற்குள் இவ்வளவு நிதியை வழங்கக்கூடிய நிலையில் இருந்த நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பொய் சொல்லுவீங்களா? இந்த பொய் காரணம் என்ன? இன்னும் கொஞ்சம் 1 மாசம் தள்ளி பார்க்கலாம். ஒரு திட்டத்துக்காக ஒதுக்கப்படக்கூடிய பணத்தை நீங்க கொண்டு போய் பொங்கல் சார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? கூடிய விரைவில் நான் உங்களுக்கு உரியதை கொடுப்பேன். இன்னொரு 10 நாள்ல இருக்கலாம், 15 நாள்ல இருக்கலாம். இல்ல நிதி இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி எதிர்பார்க்கிற பதிலெல்லாம் முதலமைச்சர்ல பேச முடியுமா? முதலமைச்சர்கள் தான் வேலை. அப்ப பொய் சொல்லக்கூடாதுல்லன்னு நான் சொல்றேன். நிதி ஆதாரத்துல நீங்க பொய் சொல்லக்கூடாதுல்ல. நிதி இருக்கு உங்ககிட்ட, பொங்கலுக்கு கொடுங்க, திருநாளுக்கு கொடுங்க. அந்த திருநாளில் எங்களோட ஒரு தமிழர் பண்டிகை, அவர்கள் பல நேரங்களில் எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரம், அப்போ கொடுத்துருக்கலாமே. 3,000 கொடுத்தாங்களே. 3,000 ஏற்கனவே 1 ஆண்டு கொடுக்காததற்கான அதுலேயும் கூட பாக்கி வச்சு தானே கொடுக்குறீங்க. அது 3,000ன்னு எப்படி சேர்ப்பீங்க சார்? அப்படி பாருங்க. அப்படி பார்க்கும்போது பொங்கல் பண்டிகையிலும் ஹம்பக்கு. சரி, அடுத்து இந்த 3,000 ரூபாய் உதவித்தொகை, உரிமை தொகை, 2,000 ரூபா ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளாம் 2022, 23, 24 மே மாதங்களில், கோடை காலங்களில், கடந்த ஆண்டுகளில் காஷ்மீர் மாதிரி இருந்தோம் நம்ம, இல்லை? இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுது. சரி, நேர்காணல் போகும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. அப்போ திடீர்னு இந்த கோடை காலத்து மேலே மட்டும் எப்படி அக்கறை வந்துச்சு உங்களுக்கு? 2,000 ரூபாய் இல்லையா? இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கடந்த கோடை மாதங்கள்லாம் ஒவ்வொரு சிக்னல்லையும் பச்சை கலரில் பந்தல் போட்டாங்க. ஆமாம் ஆமாம். அவ்வளோ வெயில் இருக்குது, அவ்வளோ கோடை இருந்துச்சு, 5 பைசா கொடுக்கலையே சார். இன்னைக்கு தேர்தல், இன்னைக்கு நான் படித்த வரைக்கும், செய்திகளை பார்த்த வரைக்கும், வருகிற கோடையில் வெயிலின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் இருந்து தாய்மார்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கிறதுன்னு ஏதாவது செய்தி எதுவும் வந்திருக்கு? அந்த மாதிரி வரல.
வெதர் ரிப்போர்ட் எதுவும் வரல. நமக்கு இல்ல, நான் படிக்கிறேன். நமக்கு வரல சார், எனக்கு வரல. முதலமைச்சருக்கு வந்திருக்கலாம் இல்லையா? ஒரு முதலமைச்சர் பார்வைக்கு அது கொண்டு இல்ல, அது அப்படி இருந்தா அதை சொல்லணும்ல. இந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, நீங்க எல்லாம் ஏப்ரல் மேலாம் வெளியே வர முடியாது, அதனால இப்பவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லணுமா சார்? என்ன சார் இது? இதெல்லாம் கொடுக்குறாரு. இல்ல, தாய் உள்ளத்தோட சார் நாங்க இப்ப கொடுக்குறாரு இல்லையா? நான் என்ன சொல்றேன், உங்க தாய் உள்ளத்தை நீங்க ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்ல காமிச்சிருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமாக எப்போ முதல்ல தொடங்குறீங்களோ அப்பா வித் அரியர்ஸோட கொடுத்து காமிச்சிருந்திருக்கலாம். இப்ப திடீர்னு தேர்தல் அடுத்த வாரத்துல அறிவிச்சிருவாங்க, ஐயோன்னு பதறி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ அந்த அளவுக்கான அதாவது இந்த 4.5 ஆண்டுகள் 28 மாதங்கள் உரிமைத்தொகை இல்லாமலே வாழக்கூடிய வாழ்வாதாரம் இருந்தது. உரிமைத்தொகை கொடுத்த பிறகு 3 மாதங்கள் கூட ஏதும் அவர் பாணியில நிக்க போறதில்ல, நின்றுமோன்னு பயந்தால் வாழ முடியாத நிலை வந்து விடுங்கிற நிலைக்கு இந்த ஆட்சி அவர்களை அந்த அளவு கொண்டு போயிருக்குன்னு தானே சார் அர்த்தம்? அப்படியும் அவர் சொல்லல. ஆனா மீனிங், அந்த துடிப்போட மீனிங் அதானே சார்? வருத்தப்படுறாரு. அதாவது இல்ல, அந்த துடிப்புக்கோட மீனிங் நடந்துடக்கூடாதுன்றார் சார். நடந்துடக்கூடாதுங்கிற இடத்துல என்ன இருக்கு? 28 மாசம் நீங்க அந்த அத்தனை குடும்பங்களை அப்படி வச்சிருந்தீங்க. 55 மாசம் இன்னொரு செக்டாரை வச்சிருக்கீங்க. இன்னும் இது ஒரு 55 மாசம் 1 கோடி குடும்பத்து மேல அப்படி வச்சிருக்கீங்க. அப்பெல்லாம் வராத இந்த அக்கறை, இந்த அப்படி பரிதவிப்பு, அது எப்படி சார் தேர்தல்? திராவிட மாடல் முந்தி கொண்டதுன்றாரு முதலமைச்சர். முந்திக்கிட்டோம் நாங்க, அதாவது சூழ்ச்சி வள பின்னப்படும் போது நாங்க முந்தல. அதாவது தேர்தலுக்காக நாங்க என்னெல்லாம் செய்யறோம்னு பாருங்க அப்படின்னு சொல்றோம். இது அதாவது வார்த்தை அலங்காரங்கள்ல என்ன வேணா வச்சு சொல்லலாம் சார், என்ன வேணா சொல்லலாம். ஆனா உங்க எண்ணம் என்னங்கிறது நமக்கு தெரியுங்களா? நீங்க எப்படி ஆளு, எந்தெந்த நேரத்துல எந்த டைப்பை முழிப்பீங்க, இதே தகவலை வந்து போன மாதம் கேட்டால் என்ன சொன்னீங்க, தேர்தல் வரப்போதா அப்படின்னு உங்கள் துரைமுருகன் அமைச்சர் சொல்லலையா? இது நானே சொல்ல வேண்டாம் சார், அவரே சொல்லியிருக்காரு இப்படிலாம் நடக்கும், தேர்தல் வரும்போது பாருங்க, இந்த பொங்கலுக்கு தேர்தல் வருதான்னு கேட்டார்ல. அப்போ அவங்களோட இன்டென்ஷன் என்ன? எவ்வளோ கேஷுவலாக அவங்க அப்போவே சொல்லி வச்சு பிளான் பண்ணியிருக்காங்க சார். 1.5 வருஷமா எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிதி இருக்கோ அதெல்லாம் சேர்த்து அப்படி வச்சுருங்க. ஆனால் அதில் இன்றைக்கி என்னோட ஜூனியர் அட்வொகேட் அவங்க ஊர்லேருந்து பேசினார். சார் 5000 ரூபா நம்பரில் ஏறி இருக்குது, ஆனால் பேங்க்கில் கேட்டால் பணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. 3000 ரூபா இன்றைக்கி எடுங்க, 2000 ரூபா நாளைக்கு எடுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ இது நம்பரில் மட்டும் போயிருக்காங்கிறது இன்னும் 2-3 நாளில் தெரியும். நம்ம இன்றைக்கே திட்டம் வந்த இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். இந்த மக்கள் அதெல்லாம் எடுக்க போகும்போது தான் அது வந்து 5000 என்கிற நம்பர் கிரெடிட்டடுங்கிற அந்த மெசேஜில் வந்திருக்கா, இல்லை பணம் போயிருக்காங்கிறதுக்கும் இன்னும் புதுசாக இருக்குது. இல்லை, எனக்கே அந்த தகவல் புதுசாக தான் இருக்கு. இதே நம்ம வரும் நாட்களில் விவாதிக்க வேண்டியிருக்கும், பார்க்க வேண்டியது இருக்கும். அரசு மேல இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டா, விமர்சனம் மேல தாண்டி குற்றச்சாட்டா? இல்லை, குற்றச்சாட்டுக்கும் விமர்சனத்துக்கும் இந்த அரசு அப்பாற்பட்டது இல்லவே இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா மிக மோசமான ஒரு பொருளாதாரத்திலாக இருக்கட்டும், அறிக்கை விடுவதாக இருக்கட்டும், முதலீடுகளை ஈர்த்ததாக சொல்வதாக இருக்கட்டும், வாக்குறுதிகள் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கு இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களிலிருந்து, விவசாயிகளிலிருந்து, மாணவர்களிலிருந்து, ஆசிரியர்களிலிருந்து, மருத்துவர்களிலிருந்து, செவிலியர்களிலிருந்து இவ்வளவு பேர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தலுக்காக இவர்கள் இந்த விஷயத்திற்கு மெனக்கெட்டு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இதில் துளி அளவும் மக்கள் நலன் என்கின்ற அந்த அடிப்படையில் இது கொடுக்கப்படவில்லை. சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இது கொடுக்கப்படவில்லை. முழுக்க தேர்தல் வாக்கு வாங்க வேண்டும், தோல்வி பயம், இந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று சொல்கிறேன், இவர்கள் முதலில் கொடுத்த அந்த 1 கோடி என்பதே மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவருடைய நிதி ஆதாரத்தையும் பார்த்து கொடுத்ததாக நாங்கள் பார்க்கவில்லை. அது முழுக்க திமுகவுக்கு ஓட்டு போடுகிறவர்களிடம் நீங்கள் போடுவீர்களா என்று கேட்டு, இல்லை போட வேண்டும், இப்படி பல முறைகளில் அவர்களை கேன்வாஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதாகத்தான் எங்களுக்கு தகவல் வருது. 2வது, அடுத்து அவர்களே ஒரு கணிப்பை எடுத்து பார்க்குறாங்க தேர்தலில் கள நிலவரம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப மோசமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பேர் இந்த லிஸ்ட்லேயே சேருங்கன்னு நாங்கள் உங்கள் கண்டிஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறோம், இன்னொரு 30 லட்சம் அப்ளிகேஷனை கொடுங்கன்னு அப்படி பண்ணி அப்படியும் சேர்த்து பார்த்துருக்காங்க. அப்பவும் ரிசல்ட் இன்னும் சக்ஸஸ் ஆகல. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா 3000 மொத்தமாக கொடுத்து பார்ப்போம், 2000 ரூபா எக்ஸ்ட்ராவும் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி அடுத்த சர்வேக்கு போயிருக்காங்க. இன்னும் சில சர்வேகளை அவங்க எடுத்து பார்க்க
தோல்விதான் அவர்களுக்கு விடையாக வருகிறது. அதனால் தான் இது போன்ற அவசர அறிவிப்புகளும் திடீர் அறிவிப்புகளும் வந்து கொண்டிருக்கு. எதிர்கட்சி என்ற அடிப்படையில நீங்க வாதங்களை முன்வைக்கிறீங்க சார். நான் இன்னும் வெளிப்படையா புரிதலுக்காக நான் என்ன கேட்கிறேன்னா, அதே கேள்விதான் ரிப்பீட்டடா கேட்கிறேன். கேளுங்க. 5000 வாங்கின மகளிருடைய மனநிலை என்னவா இருக்கும்னா கேட்கிறேன் சார். 5000 வாங்கின மகளிருடைய மனநிலைமை இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்த மாதம் வரவில்லை என்றால் வருத்தமாக இருக்கும். ஐயோ வந்துகிட்டு இருந்த 1000 ரூபாய் வரலையே அப்படிங்கும்போது வருத்தம் வரும். அதற்கு அடுத்த மாதம் ஓஹோ யதார்த்த நிலை இதுதான் போல இருக்கே, தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அவரே சொல்றாரு, தேர்தல் தான் முதலமைச்சரே சொல்றாரு. அததான் இதெல்லாம் காரணம் காட்டி நிப்பாட்டு வாங்கிட்டாரு முதலமைச்சர். மகளிர் அதை பாராட்ட மாட்டாங்களா? முதலமைச்சர் எவ்வளவு சரியா வேலை பார்த்து. முதலமைச்சர் இது வரைக்கும் இல்லாத அக்கறை திடீர்னு நம்ம மேல வந்திருக்குன்னு இல்ல, அது வந்திருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, தேர்தல் வருது ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்லியிருக்காரு. இது ஏதோ முதலமைச்சர் வீட்டுல இருந்து தேர்தல் கட்சி ஓட்டு போடுங்க தானே சார் சொல்ல முடியும். அதான் சார், எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சராக வருகிற போது 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு வாக்குறுதி. அது அரசு வேலை ரோல் இல்லை, எலெக்ஷன் இல்ல. அது வாக்குறுதி சார். அதை வாக்குறுதி கொடுத்து மக்கள் வாக்களித்து ஜெயித்த பிறகு உங்ககிட்ட அரசு என்கின்ற அந்த மெக்கானிசம், அரசுடைய பணம் எல்லாத்தையும் கையாளுகிற அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்படி வைத்திருக்கிற அதிகாரத்தை கொண்டு நீங்கள் அதற்காக தேர்தல் ஓட்டு வாங்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீங்கள் அதை நகர்த்தக்கூடாது. வெல்ஃபேர் ஸ்கீம்னா வெல்ஃபேர் ஸ்கீமா இருக்கணும். அதுக்குள்ள தேர்தல் நோக்கம் இருக்கக்கூடாது. ஒரு கட்சிக்கு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பதட்டமா இருக்கும். பதட்டமே கிடையாது சார். நாங்க 2000 ரூபாய் தரோம் தான் சார். அதாவது மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்ததில் ஒரு மாநிலத்தில் உள்ள தன்னுடைய மக்களுக்கு பணமாக நிவாரணமோ நிதியோ பொங்கல் பரிசோ கொடுக்க முடியும் என்று முதலில் நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அரசாங்கம். அது நீங்கள் அதை வச்சு தான் அமர்த்தியா சென் அவர்கள் குளோரிபைடு இந்தியா அண்ட் இட்ஸ் கான்ட்ரடிக்ஷன் என்கின்ற புத்தகத்தில் தெற்கு ஆசியாவிற்கே வழிகாட்டும் விதமாக அதிமுக ஆட்சியினுடைய திட்டங்கள் சொன்னாங்க. அதனால அப்போ சமூக நல திட்டங்கள்ங்கிறது அதிமுகவுடைய அது பிராண்டு. அதை ஒரு குடும்பத்திற்கு வருகிற தொகையை அதிமுக எப்போதும் நிறுத்தவோ இல்லை ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு போகிற தொகையை தடுக்கவோ எப்போதும் முனையாது. இருப்பதை விட இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இயல்பு. ஆனால் அதற்குள் தேர்தல் நோக்கம் என்பது அது போன்ற திட்டங்களையே கேள்விக்குறியாக்க வைக்கக்கூடிய. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் இது போன்ற செயல்களை செய்வதனால் ஒருவேளை நாளைக்கு இது போன்ற திட்டங்களே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாதிக்கப்படுவது யாரு? நீங்கள் உங்கள் தேர்தல் ஆசைக்காக 3 மாதம் சேர்ந்து கொடுக்குறேன், நிறுத்தவே முடியாதுங்கிற நிலையிலும் கொடுத்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் அப்போ இது போன்ற திட்டங்கள் தேவையாங்கிற மாதிரி யாரும் நினைச்சிடக்கூடாது சார். அந்த பயம் தான் சார் எங்களுக்கு. நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறது அந்த பயம் தான். முதலமைச்சருக்கு அந்த பயம் கிடையாது. அது பயஸ் சொல்கிறேன். நீங்கள் போலியும் உண்மையும் அப்படி பக்கத்தில் இருந்த போலி கொஞ்சம் பிரகாசிக்கும். இதுவரை நீங்கள் எந்த ஸ்கீம் கொடுத்துருக்கீங்க? இந்த திட்டத்தை தவிர வேற எந்த ஸ்கீம் கொடுத்தீங்க? அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய வால்யூமான அரசியல் தேவையா? ரெகுலராக அவங்களுக்கு வரக்கூடிய இடத்துல நான் இப்படி கொடுக்குறேன், வெயிலுக்கு நிதி கொடுக்குறேன்னா சார், எந்த வித தட்பவெட்ப அறிவிப்பும் இல்லாமல் நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னா அதுக்கு பொருள் என்ன சார்? எதுவாக இருந்தாலும் மக்கள் சந்தோஷமா இருக்கு. இல்ல, மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க, மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க சார். நம்ம பேசி மகிழ்ச்சியா தான் இருக்கணும் சார், அதுல தப்பு இல்ல. நோக்கம் அப்படி இல்லையே. மக்களுடைய தொடர் மகிழ்ச்சிக்கா நீங்க கொடுத்தீங்க. மக்களை அதாவது பணத்தை கொடுத்து தேர்தல் நேரத்தில் வாக்கு வாங்குகிற ஒரு வேற மாதிரியான திட்டம் சார் இது. நீங்க தொடர்ந்து கொடுங்க, உங்களுடைய தொடர்ச்சி இருக்கட்டும். அதுல அந்த தொடர்ச்சியை மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு 2000 கொடுப்பேன்றாரு. அதெல்லாம் கட்டு. இதே எவ்வளவு போராடி வாங்கியிருக்கு. 55 மாசம் ஆச்சுன்னு யாருக்கும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த 55,000 ரூபாய் சார், இவ்வளவு ரோசம் வரும்போது 55,000 கொடுக்கணும்ல சார். அந்த 28,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பேட்ச் கொடுக்கணும்ல சார். 55,000 செகண்ட் பேட்ச் அரியர் குடிக்கணும்ல சார். இதெல்லாம் கொடுத்துட்டு நான் இப்படி ஆளுன்னு சொன்னா நம்ம நம்பலாம் சார். தேர்தல் வரும்போதுன்னு இப்படி பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், சமூக நலத்திட்டங்கள் இந்த தமிழகத்தினுடைய ஜீவாதாரமாக இருக்க வேண்டிய ஒன்று. தயவு செய்து அதற்குள் உங்கள் தேர்தல் பய அரசியலை புகுத்து அதற்கு ஏதாவது வேட்டு வச்சிடாதீங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா, த
the Chennai Silks.